ஹலோ மக்களே, இன்றைக்கான எபிசோடில் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ராகினியை வெளுத்து வாங்கினது காவேரி. சூப்பர். அந்த மாதிரி களத்தில் இறங்குங்க காவேரி அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. காவேரி என்ன பண்ணாங்க, ராகினி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, செஞ்சு விட்டாங்க. அப்படி தான் இருக்கணும் காவேரி, ஸ்ட்ராங்காக இருங்க, போல்டாக இருங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. 2-3 வாரமாகவே கொஞ்சம் டல்லாகவே இருந்தாங்க காவேரி. அது ஏன் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ ராகினி இன்றைக்கி செஞ்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அந்த இடத்துல கங்காவும் வராங்க. கங்காவும் அவங்க பங்குக்கு ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க. அது நல்லா இருந்தது. ஆனால் நம்மளோட காவேரி பேசுனது தான் சூப்பர். ஏன் அப்படின்னா, ராகினி பேச பேச இவங்க அமைதியாக இருந்தால் அது நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. இப்போ ஆனால் ராகினி பேசும்போது பதில் சொல்கிறாங்க இல்லையா, அது சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி தான் இருக்கணும் காவேரி, தைரியமாக இருங்க, போல்டாக இருங்க, எது வந்தாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான். ஏன்னா ராகினி பக்கம் எந்த ஒரு நியாயமே கிடையாது, காவேரி பக்கம் தான் நியாயம் இருக்குது. அதனால் நம்ம நியாயம் கரெக்டாக எந்த பக்கம் இருக்குதோ, சரி ஏதோ அந்த பக்கம் நிற்கணும், தப்பு ஏதோ அதை தட்டி கேட்கணும் அப்படிங்கிறத நம்மளோட கருத்து. அது சீரியல்லையும் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இதே மாதிரி வெண்ணிலா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட இந்த ராகினி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா, இதே மாதிரி கரெக்டாக பேசுங்க காவேரி, டல்லாகாதீங்க அப்படிங்கிறது தான். எது வந்தாலும் விஜய் இருக்கார் உங்களுக்கு பின்னாடி அப்படிங்கிறத நம்ம சைட்லேருந்து நம்ம சொல்லியே ஆகணும். ஆனால் எல்லாரோட லைஃப்லேயுமே யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி வருவாங்க. அது எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணி வெளியில் வரோம் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக காவேரி வெளியே வருவாங்க. நம்மளும் அந்த மாதிரி யாரையாவது, நம்ம நிறைய பேரை நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம், அதுலேருந்து நம்மளும் தாண்டி தான் வந்திருப்போம். அதே மாதிரி போல்டாக தான் இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணிவிட்டு, ஆனால் காவேரி இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ